அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் பெட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுல குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் தாங்க கோவிலில் பார்த்தீங்கன்னா குறிப்பு சீட்டால் எழுதி வந்து வெள்ளைப்பூ விழுந்தது அப்படின்னா அந்த பொருள் வந்து இந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது நன்மையாகவும் இருக்கலாம், இல்லை தீமையாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு பலனை வந்து கொடுக்கலாம். உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே குறிப்பால் உணர்த்தக்கூடிய வகையில் அந்த பொருள் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படின்றது வந்து ரொம்பவே விசேஷத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய மாற்றத்திற்கான நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த தாக்கம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறது மேஷ ராசிக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிப்ரவரி 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களுடைய ஆரம்பமாகவும் இந்த நாள் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வந்து உருவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மேஷ ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் சில பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அது வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு கூடுதலான முயற்சியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பாகவும் இது இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எதற்குமே வந்து தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து நற்பலன்கள், திடீர் அதிர்ஷ்டம் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ரீதியாக வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் வந்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் வந்து ஆரோக்கியம் ரீதியாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று உஷாராக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வேலை பளு வந்து சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஆன்மீகத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் பூர்த்தியாகலாம், ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றத்தையும் தரலாம். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் நிலவுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் அலைச்சலை தந்தாலும் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பயணங்கள் அமைய பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் வந்து இறை சார்ந்த இறை தலங்களுக்கு சென்று அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து பலருக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளில் வந்து நீடித்திருந்த தடை தாமதங்கள் எல்லாமே
எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். நிறைய சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகலாம். புதிய தொடர்புகளால் நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியவை அகலும். வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம். எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க.
அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க.